என்னோட பேரு ரவி. எனக்கு வயசு 28 ஆகுது. நான் தருமபுரியில இருக்கிறேன். நான் குடும்பத்தோட ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு தெருவுல இருக்கேன். எங்க தெருவுல மொத்தமா 20 குடும்பம் இருக்கு. நாங்க எல்லாருமே ஒத்துமையா சொந்தக்காரங்க மாதிரி தான் அந்த தெருவுல வசிச்சுக்கிட்டு இருக்கோம். தெருவுல நிறைய ஸ்கூல் படிக்கிற பசங்களும் காலேஜ் படிக்கிற பசங்களும் இருக்கிறாங்க. ஆனா நான் மட்டும்தான் வேலைக்கு போற அளவுக்கு பெரிய பையனா இருக்கேன். அதனால என்னோட தெருவுல எனக்கு மரியாதை கொஞ்சம் கூட. ஏரியால இருக்க எல்லா பசங்களும் என் கூட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பேசுவாங்க. என்னோட வீட்டுக்கு பக்கத்துல ஸ்வேதா அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கிறா. அவனுக்கு வயசு 21 காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கா. எந்த வீடும் அவங்க வீடும் மொட்டை மாடியும் ஒன்னா ஜாயிண்ட் ஆகி இருக்கும். இந்த தெருவுல எல்லாருமே நல்லா பேசி பழையாலும் ஸ்வேதா மட்டும் ரொம்ப அமைதியா இருப்பா. அதனால எனக்கு அவன் மேல மட்டும் எந்த ஒரு சந்தேகமும் வந்ததே கிடையாது. அவ அடிக்கடி மொட்டை மாடியில நின்னு போன் பேசிக்கிட்டே இருப்பா. நான் இருக்க நின்னு அவ என்ன பேசிட்டு இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவ யாரையோ ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த பையன் போடுவா இவ பேசிட்டு இருக்கா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் அவ சாதாரணமா பேசல, வேற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா. நான் இது எல்லாத்தையும் காலேஜ் படிக்கிற பசங்க தானே அப்படின்னு சகஜமா விட்டுட்டேன். ஒரு நாள் ஸ்வேதாவோட அம்மா எங்க வீட்டுக்கு வந்தாங்க. தம்பி, வீட்டுல என்னோட பொண்ணு எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கா. நான் இந்த வெளியில போயிட்டு நாளைக்கு தான் திரும்ப வருவோம். அதனால நாங்க போயிட்டு திரும்ப வர முடிய நீங்க கொஞ்சம் பாத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே அங்கிட்ட நீங்க போயிட்டு வாங்க ஆண்டி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் அதுக்கப்புறம் போயிட்டாங்க. நான் என்னோட லேப்டாப் எடுத்து ஆபீஸ் விஷயமா என்னோட வேலைய பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்ப என்னோட அம்மா அடிக்கடி ஸ்வேதாவுக்கு தேவையான உதவி எல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மதியானம் 3 மணி இருக்கும். நான் கேம் விளையாண்டுகிட்டு இருந்தேன். என்னோட அம்மா இந்த காஃபியை கொண்டு போய் அவளுக்கு பொறுத்துட்டு வாடா, எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கா அப்படின்னு என்னோட அம்மா சொன்னாங்க. நானும் அந்த காஃபியை வாங்கிட்டு அமைதியா அவளோட வீட்டுக்கு போனேன். ஃபர்ஸ்ட் கதவை தட்டாம அவ என்ன பண்றான்னு வெளியில இருந்தே பார்த்தேன். அவனும் லேப்டாப் ஓபன் பண்ணி அந்த மாதிரி பஜனை படத்தை போட்டு பார்த்துக்கிட்டு வந்தா. எனக்கு இதை பார்த்து உடனே தூக்கி வாடி போட்டுருச்சு. அமைதியா அவ என்ன பண்றான்னு பார்த்துட்டு இருந்தேன். அவ வச்சிருந்த போனை எடுத்து அவ கூட படிக்கிற கிளாஸ் பொண்ணுக்கு போன் அடிச்சான். அப்படி போன் அடிச்சுட்டு இந்த படத்துல ஹீரோ செம்மையா பஜனை பண்றாடி அப்படின்னு கமெண்ட் பண்ணேன். அப்போதான் நான் கதவை தட்டினேன். அவள் கத்துல லேப்டாப்பை மூடி வச்சுட்டு படிக்கிற மாதிரி நடிச்சான். என்ன பார்த்த உடனே அம்மா வாங்கம்மா சொல்லிடுவா, நானே வீட்டுக்கு வந்துருப்பல்ல அப்படின்னு என்கிட்ட சொன்னான். அவன் நடிக்கிறாங்கிறப்ப நான் கண்ணிலே தாம கண்டுபிடிச்சேன். என்கிட்ட காஃபியை வாங்கிட்டு திரும்பவும் படிக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சான். நான் திரும்பவும் வீட்டை விட்டு வெளியில போயிட்டு அவ என்ன பண்றான்னு ஓரமா நின்னு பார்த்துட்டு வந்தேன். அவ திரும்ப போன் எடுத்து அதே பொண்ணுக்கு கால் பண்ணா. அவ யாருடியாலு அப்படின்னு கேட்டா. அதுக்கு இவ பக்கத்துலிட்டு அண்ணன்டி எனக்கு காஃபி கொண்டாந்து கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா. அதுக்கு அந்த பொண்ணு யாருக்கு தெரியும், நீ பஜனை பண்றதுக்கு அந்த அண்ணனை கூட வர சொல்லிருப்ப அப்படின்னு அவ கிண்டல் பண்ணா. அதுக்கு இவ சீ போடி நீ ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லி சிரிச்சா. அப்போதான் நான் இந்த மாதிரி பொண்ணுங்க பச்சையா பேசுறதையே கேட்டு தெரிஞ்சிருப்பேன். கொஞ்ச நேரம் கழிச்சு போனை கட் பண்ணிட்டு லேப்டாப்பையும் மூடி வச்சுட்டு அவ பஜனை பண்றதுக்கு ரெடி ஆனா. நான் கண்ணிலே நலர்த்தாம அவ பண்றதே வேணா பார்த்துட்டு இருந்தேன். அவ வீட்டுல ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு வாழைப்பழத்தை எடுத்தாந்து அவ பஜனைய ஆரம்பிச்சான். ஒரு அரை மணி நேரம் அவளும் தனியா பஜனை பண்ணிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பஜனைய முடிச்சான். நானும் அங்க இருந்து கிளம்பி என்னோட வீட்டுக்கு வந்தேன்.